வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் அம்மா சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. காட்டிலேருந்து இந்த தண்டு வெட்டிட்டு வந்து வச்சுருந்தாங்க, வாழைத்தண்டு. அரிஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, தம்பி தூங்கிட்டா நம்ம அரிஞ்சு கொடுத்துட்டு அம்மா செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பொடி பொடியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அது கூட ஒரு 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றி இந்த மாதிரி ஒரு முள்ளாக இருக்கிற குச்சியை வச்சு நல்லா அலசி எடுத்தோம்னா அந்த நார் எல்லாமே தனித்தனியாக வந்துடுங்க. ஸோ தண்டு அப்படியே பொழுன்னு எல்லாமே தனித்தனியாக இருக்கும். நம்ம அதை செஞ்சு சாப்பிடும்போது உண்மையாலுமே தண்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த தண்டு பொரியல். ஸோ சில பேக்கு மேட்ஸ் எல்லாமே நான் ஒரு பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. தம்பிக்கு கட்டில் மேலே விரிக்கிறதுக்கு, ஏன்னா யூரின் போனால் ஃபுல்லாக பெட் எல்லாமே இதாகிடுதுன்னு சொல்லிட்டு கீழே விரிக்கிறதுக்கு 3 மேட்டும், ஸோ தொட்டில் கீழே போடுறதுக்காக 2 மேட்டும் வாங்கியிருந்தேங்க. அது கூட பேக்கும் அவங்களுடைய பேஜில் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஜூட் பேக்கும் இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கும் அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. யார்ஸ் கிரியேஷனுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அவங்களுடைய பேஜ் டேக் பண்ணுற அவங்க யாராவதுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்